ஸோ இந்த 10 கட்டளைகள் ஏன் முக்கியம்னு சொன்னால், பைபிளில் இந்த 10 கட்டளைகள் தான் ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம்? ஒரே தேவன் அது சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, இந்த 10 கட்டளைகளை கடவுள் தான் சொந்த கையால் எழுதி கொடுத்துருக்கிறார். பைபிளில் மற்ற எல்லா எழுத்தும் மனிதர்களை பயன்படுத்தி எழுதுனது. இந்த கட்டளையை கடவுளே தான் சொந்த கையால் எழுதி கொடுத்தது. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது வெறும் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய இருதயத்திலும் இது இருக்குது. உண்மையாக இருக்கணும், திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, இன்னொருத்தையும் பொருள் ஆசைப்படக்கூடாதுன்ற இந்த கட்டளை எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கும் இருக்குது, ஒரு புத்த மதத்துக்கும் இருக்குது, ஆப்பிரிக்காக்காரனுக்கும் இருக்குது. எல்லா மனிதனுடைய இருதயத்திலேயே மனசாட்சி அப்படின்னு சொல்கிறதே இந்த கட்டளை தான். இந்த 10 கட்டளையை மீறது தான் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுறது. அதனால் இதை நம்ம சிந்திக்கிறோம். இந்த கட்டளையை நீங்கள் படித்தீங்கன்னா தான் உண்மையான கடவுள் யார், கடவுள் யாருன்றதை இந்த 10 கட்டளை மூலமாக நம்ம பார்க்குறோம். நாம் யாருன்றதை இந்த 10 கட்டளை மூலமாக பார்க்குறோம். மூணாவதாக, இந்த கட்டளையை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எப்படி கடவுளிடத்தில் போய் சேருவது. 3 விஷயத்துக்காண்டி தான் இந்த கட்டளையை நம்ம சிந்திக்கிறோம். ஒன்று கடவுள் யார், இன்னும் நம்ம யார், அந்த கடவுளோட நம்ம எப்படி சேர்றது அப்படிங்களா, அதுதான் பார்க்கணும். இப்போ முதல் 2 கட்டளையை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரே கடவுள் அப்படின்னா அதில் என்னென்ன அடங்கி இருக்குது, ஏன் ஒரே கடவுளை கும்பிடணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த கட்டளைகள் எல்லாம் அன்பை மையப்படுத்துகிற கட்டளை அப்படின்றத பார்த்தோம். இந்த கட்டளை எல்லா கட்டளைகளிலும் அன்புடைய விரிவாக்கம் தான் இந்த கட்டளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வேறே தேவர்கள் பார்த்தோம், யார் யார் எதெல்லாம் வேறே தேவர்கள்னு பார்த்தோம். ரெண்டாவதாக, அந்த கடவுளை எந்த உருவத்திலையும் சிலையிலையும் படத்துலையும் கடவுளை எந்த உருவ சிந்தனையும் நம்ம மனசில் வரக்கூடாது. இயேசு படம் கூட வரக்கூடாது, இயேசு இப்படி தான் இருப்பார்ன்ற சிந்தனை வரக்கூடாது. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளணும்னா ஆவியோடையும் உண்மையோடையும் தான் தொழுது கொள்ளணும். ஆவியில் நான் தொழுது கொள்வது தான் எனக்கு வார்த்தை தேவை. ஏன் வார்த்தை எழுதி கொடுத்துருக்குறான்னா, இந்த வார்த்தை தான் தன்னிகரிற்ற ஆவியில் இல்லாத கடவுளை நமக்கு சொல்லுது. ஒரு சிலை உங்களுக்கு அறிவையும் சிந்தனையும் கொடுக்காது, ஒரு படம் உங்களுக்கு கடவுளுடைய மேன்மையை வெளிப்படுத்தாது. ஆனால் ஆவியாக இருக்கிற இந்த வார்த்தை தான் கடவுளுடைய மேன்மையையும் கடவுளுடைய இருதயத்தையும் கடவுளுடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்தும். அதுதான் நம்ம கடவுளை எதிலே வணங்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ரைட், 2வது கட்டளை பார்த்து முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். முடிச்சாச்சு. 3வது கட்டளை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். 40வது பக்கம். வீணா என்ன அர்த்தம்? வீணாக சொல்லக்கூடாது. சரி, ஃபோன் பண்ணும்போது கூட அப்புறம் வந்து உண்மையாகவே சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. எனக்கு அவங்களுக்கு பதில் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் திரும்ப சொல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு லேட் வந்து பேசிகிட்டே இருக்காங்க, என்கிட்ட பேசுகிறாங்க சிஸ்டர் அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். அதை அவங்களுக்கு இதை குறித்து நான் அவங்ககிட்ட பேசணும் இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் சொல்கிற இடத்துல கடவுளுடைய வார்த்தையே சொல்லக்கூடாது. வீட்டிலே வளர்ந்தாதேன்னா எந்த இடத்துலையும் பேசாத. நம்ம நினைக்க ஒருத்தர் பார்த்துக்கோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறோம், அது தப்பு. கடவுள் உச்சரிக்கிற எந்த இடத்துல உச்சரிக்கணுமோ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல சொல்லணும். அவர் வார்த்தையை வீணாக பேசக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு தூங்குனா நாங்கள் சொல்கிறோம். உட்கார்ந்த கூட ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம அதுதான் யூஸ் பண்ணுறோம், அது தப்புன்னு கடவுள் சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த பிரேயர்லேயே ஒவ்வொரு சபையில் சொல்லுவாங்க, இடையில அலையில சோஸ்திரம் சோஸ்திரம். அவங்க சொல்ல வரதை நம்ம கேட்க முடியாது. சோஸ்திரம் மட்டும்தான் நம்ம காது எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் நல்லது தானே சொல்கிறேன், சோஸ்திரம் கடவுளுக்கு மகிமை தானே செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மகிமை இல்லை, கடவுள் சொல்கிறாரு. ஒருத்தர் நம்ம வந்து சபையில் ஐக்கியமாக இருக்கோம், அவங்க பார்க்குறோம் பேசுகிறாங்க, நம்ம என்ன சொல்லி ஃபோன் பண்ணியிலே பேசலான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நம்ம சொல்ல முடியும்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. நம்ம அவங்க சொல்லும்போது இப்போ நம்ம என்ன தான் சொல்லலாம், அலுவலகம் சொல்கிறது வந்து அது அலுவலகம் பொதுவான ஒரு வார்த்தை. நம்ம கத்தருடைய பிள்ளைங்க நம்ம வச்சுக்கூட இருக்கோம், இருந்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லணும்னு தான் சொல்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி தான் பேசணும்னா அவருக்கு சொல்கிறோம். வேறு எப்படி சொல்லணும் சொல்லலாம். அதாவது சாதாரணமாகவே அவங்க வார்த்தை போய் கொடுத்துருது, கோத்திரப்பட்ட அவங்க வார்த்தை போய் கொடுத்தாங்க, சர்வீஸ் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ பார்க்குறேன் நம்மளுமே கூட சொல்கிறோம் சில டைமில் முடிச்சுட்டு எல்லோரும் வந்த உடனே சோத்திரம் நீங்கள் சில டைம் சொல்கிறோம். இவங்க எங்கள் பாஸ்ட் சொல்கிறாரு, மதுரை பாஸ்ட் கூட சோத்திரம் எடுக்க சோத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை உணர்ந்து சொல்கிறோமா இல்லையாங்கிறது எங்களோட லைன் வருது. கருத்தோடும் உண்மையோடும் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலைன்னா அது எந்த இடத்துல சரி. இது ஜபத்தில் ஜபமே நம்ம பண்ணினாலும் அதே கருத்து இல்லைன்னா பொதுவாகவே தேவையில்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு பாயிண்ட் தான். பாக்கி வந்து மனசார வந்து உங்களை பார்க்குறேன், ரொம்ப நாளாச்சு, சர்வீஸுக்கு தோற்றுறது உள்ளிருந்து வருது. அது தப்பு இல்லை, என்னோட கோரிக்கை, என்னோட இது கரெக்ட் தான், மனசுல தானே வருது. அது ஏன்னு கேட்டால் எனக்கும் அவருடைய ஞாபகம் வரும், உங்களுக்கும் நம்ம
கிறிஸ்தவ அப்படின்றாங்க, கடவுளுக்கு மகிமை அப்படின்றாங்க இதெல்லாம் வரும். அது தேவைப்பட்ட நேரத்தில் உபயோகப்படுத்திக்கலாம். அது இன்னொன்று நானும் வந்து தேவையில்லாம சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு கேட்டீங்கன்னா படுத்திருப்பேன், தூக்கமாக வராது, படிச்சுட்டா சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுவும் அப்படி தெரியும், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னை அறியாமல் எனக்கு தொந்தரவுனால எது எனக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு முடிச்சுறேன், தூக்கம் வரல, தூக்கம் வராமல் தேவையில்லாத இதுகள் வருது அப்படின்றப்போ நம்ம இப்போ நினச்சாக்க கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்போ என்ன செய்யறது, நான் சொல்கிறது தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க ஆண்டவரை, அவ்வளோதான். அவ்வளோ சொல்லிட்டேன் சார். ரைட், ஓகே. நான் காலம் கடந்து போய்கிட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க, ரைட், ஓகே. இதுக்கெல்லாம் மனிதனால் இயக்கப்பட்டது தான் அந்த எழுத்துக்கள் பூராம. நீங்கள் சொல்லுங்கள் விளக்கத்தை பற்றியில், எனக்கு தெரிந்த விளக்கத்தை நான் சொல்லுங்கள். இந்த ஆமைங்கிறது சோஸ்திரங்கிறதெல்லாம் வாங்க பாஸ்டர் நன்றி போயிட்டு வரட்டுங்களா, வெளிநாட்டுக்காரன் கைப்பிடிக்கி ரைட் சார், ஓகே சார் அப்படிங்கிறா. இதுதான் இன்னைக்கு தற்காலத்தில் மக்கள் இந்த கட்டளை எப்படி மீறுறாங்க, அதான் அவர் சொல்லி வர்றார். சொல்லி வரும் பொழுது இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த கலாச்சாரம் வந்து எப்பயுமே, இப்போ ஒரு இந்து மாலை போட்டிருக்காங்க, மாலை போலன்னு வச்சுக்கோங்க, சாமி சரணம்னு சொல்லுவாங்க, முருகா சொல்லுங்கள் முருகான்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. சாமி வாங்க சாமி, சொல்லுங்கள் சாமி, இதெல்லாம் என்னென்னா நாங்கள் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான். நம்ம கலாச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்ம கிறிஸ்தவனை ஆனதுக்கு அப்புறமும் அது தொடருது. இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா, அப்போ எனக்கு ஒரு வார்த்தை தேவை, முஸ்லீம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், எனக்கு ஒரு வார்த்தை தேவைன்னு தான் இந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தையோ அல்லது அல்லேலூயான்ற வார்த்தையோ பிரைஸ் தி லார்ட்ன்ற வார்த்தை இன்னும் நிறையா சொல்லுவாங்க. ஷாலோம்னு சொல்லுவாங்க ஒரு சர்ச்சில், யாரை பார்த்தாலும் ஷாலோம் ஷாலோம் அப்படிம்பாங்க. அதனால் இப்போ முஸ்லீம் சலாம் அலைக்கும் சொல்கிறான்னா சமாதானம் உண்டாவதாக, அதான் அதுக்கு அர்த்தம், கடவுளுடைய சமாதானம் உங்களுக்கு வரணும். இப்போது இதோடைய ஆர்ஜின் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ யூத கலாச்சாரத்திலே இருந்திருக்கு. யூதன் ஒருவர் பார்க்கும் பொழுது கிருபை உண்டாவதாக சொல்லுவாங்க. பவுல் ஒவ்வொரு நிருபத்தில் எழுதும் பொழுது கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம லெட்டர் எழுதும் பொழுது அன்புள்ள அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இது வந்து பழக்க வழக்கம். மனிதர்களாக நீங்களும் நானும் சொல்லக்கூடிய உறவில் நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுளுடைய பெயரை சொல்லி நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அங்கே ஒரு பிரச்சனை வருது. என் பேரை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் என் பேரை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. என் பேருக்குன்னு ஒரு கணம் இருக்கும் பொழுது அந்த கணத்தை கொடுக்கணும். யாரையுமே ஒரு பேர் இருக்குன்னா இவருடைய பேரை வச்சு நையாண்டியாகவும் என்னால் சொல்ல முடியும், முறையற்ற விதத்தில் இவருடைய பேரை பயன்படுத்தணும். அதை தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, ஆனால் வீணாக பயன்படுத்தாதன்றார். அப்போ அந்த வீண்றதுக்கான அர்த்தத்தை தான் அவர் முதல்ல சொல்கிறார். வீண்னா புரியாமல், அர்த்தமற்று, இருதயத்திலிருந்து எழாமல், கடமைக்கென்று செய்யாத, அதை ஒரு பழக்க வழக்கமாக செய்யாத, அர்த்தம் இல்லாமல் செய்யாத, புரியாமல் செய்யாத, இருதயத்திலிருந்து எழும்பாமல் செய்யாத. இதை தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் மத்திய 6 அதிகாரத்தில் அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதன்னு சொல்லி சொல்கிறார். அவன் அதிக வசனத்தினால தான் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறேன். அதுவுமே வீணில் வழங்குறது தான். அர்த்தம் இல்லாமல் புரியாமல் ஒரே வார்த்தையை திரும்ப மந்திர ஓர மாதிரி சொல்கிறதோ, அல்லேலூயா அல்லேலூயான்னு திரும்ப சொல்கிறதோ, சோத்திரம் நீங்கள் சொன்னாலும், சில டிவி சேனல்லையுமே தேவநாய கர்த்தர் பரிசுத்தர்னு அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்றதை அது சொல்லுது. நீ எதை பயன்படுத்தினாலும் அர்த்தமாக புத்தியாக உன் இருதயத்துலேருந்து வரணும். இப்போ வின்சென்ட் ஐயா இருக்கிறா, வின்சென்ட் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு தான் நான் கேட்க முடியும். வின்சென்ட் ஐயா 3 விட நான் சொல்ல மாட்டேன்ல. உங்கள் பேரை எங்கே ஆரம்பத்தில் தான் பயன்படுத்தி, நடுவில் உங்களோட பேசும்போது நான் பயன்படுத்த மாட்டேன், வேறு தான் நான் பயன்படுத்தி. அதே போல் கடவுளிடத்தில் ஜெபிக்க போனாலும் சரி, இப்போ கடவுளை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பேரை தொடர்ச்சியாக அர்த்தமற்று இருதயபூர்வம் இல்லாமல் நான் சொல்கிறது பாவம் அப்படின்ற. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லாத, நீ சொல்கிறதால நீ பக்தி இல்லவனாக இருக்கும்னு சொல்லாத. இப்போ என்னுடைய கிறிஸ்தவ அடையாளம் வந்து நான் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணி பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதுல இல்லை. ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணும்போது பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறனால நான் பக்தியாக இருக்கேன்னு காட்டுறதுல இல்லை. பிரைஸ் தி லார்ட்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்றத அர்த்தம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி என்ன பயனா போகுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நான் கடவுளுக்கு நேரடியாக சொல்லணும். உங்கள்கிட்ட அதை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு நான் கடவுளை சொல்கிறதுக்கு நான் கடவுளை குறித்து பேசணும். இப்போ வெறுமனே நான் பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறனால நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க கடவுளை பற்றி?
இவர் கிறிஸ்தவர்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நீங்கள் உட்கார்ந்து கடவுளுடைய பிரமாணங்களை வார்த்தைகளை சொன்னால் மட்டும்தான் கடவுளை குறித்து தெரிய முடியும். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் வார்த்தையோ பிரேஸ்வர்ட் வார்த்தையோ நமது நன்மைக்காகவோ நம்ம மற்றவங்க மேலே வச்சக்கூடிய மரியாதைக்காண்டி பயன்படுத்துகிறோம். அதில் கடவுளுடைய பெயர் எதையும் பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையே பயன்படுத்தினாங்கன்னா இன்றைக்கி கடவுள் உங்களை பார்க்க வச்சுருக்கிறா, அதற்கு ஸ்தோத்திரம். அதான் உங்களோட இன்றைக்கி நான் சேர்ந்து ஐக்கியப்படும்படியாக கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்குறா. நன்றி, கடவுளுக்கு நன்றின்ற வார்த்தையினுடைய சுருக்கம் தான் ஸ்தோத்திரம். இப்போ அதை நான் அர்த்தம் மட்டும் சொல்ல முடியும், அதில் மரியாதை இல்லாமல் என்னால் சொல்ல முடியும், இருதயம் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். அவங்கள சும்மா சர்ச்சை விட்டு வெளியே வந்தோன்னு சொல்லணும் அப்படின்ற கட்டாயத்தோடு சொன்னால் அது பாவம் தான். வெறுமனே வார்த்தையாக பயன்படுத்தினாலும் அது தப்பு தான். அதை உள்ளான இருதயத்தோட அகம் மகிழ்ந்து சரியான நேரத்தில் அதை நான் சொல்கிறேன்னா அப்படின்னு பார்க்கணும். அது பார்க்குறப்பெல்லாம் சொல்லணுன்ற கட்டாயமும் கிடையாது, எல்லா நேரமும் அதை சொல்ல நிர்பந்தமும் கிடையாது. ஓங்களா? இப்போது திரும்ப அதை என்ன அவர் விளக்கப்படுத்துகிறார். முதல்ல இன்றைக்கி அதை தவறாக பயன்படுத்துறது, எப்படிலாம் பயன்படுத்தினா அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். மற்ற சபையில் செய்கிறாங்க, நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? இது அதான் தெரிஞ்சுக்கணும், அதை கவனமாக, ஆமாம், கவனமாக சரியாக செய்யணும் அப்படின்றது தான் அதோட விஷயம். இப்போ அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பின்னாடி அவர் எழுதுக 46வது பக்கத்தில் 3 விஷயம் சொல்கிறார். உண்மையான ஆராதனைன்றது கடவுளுடைய பெயரை உயர்த்துவது தான் அப்படின்னு சொல்கிறார். கடவுளுடைய நாமத்தை உயர்த்துவது தான் உண்மையான ஆராதனை. ஏன்னா மற்ற கடவுளுக்கும் நமக்கும் அந்த பெயர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பைபிளில் கடவுள் தான் பெயர் வைக்கிறார். சூரியன் அவர் தான் பேர் வைக்கிறார், சமுத்திரம்னு அவர் தான் பேர் வைக்கிறார். பெயர் இல்லாமல் எந்த படைப்பு இல்லை. ஏன்னா பெயர் அந்த படைப்பினுடைய அடையாளம். ஒன்றை வித்தியாசப்படுத்துறதுக்கு நீங்கள் இன்னொன்றுக்கு பேர் வச்சு தான் ஆகணும். ஆதாமுக்கு அவர் தான் பேர் வைக்கிறார், ஏவாளுக்கு ஆதாமை பேர் வைக்க சொல்கிறார், மிருகங்களுக்கு ஆதாமை பேர் வைக்க சொல்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது கடவுளுடைய ஜனங்கள் பெயரை வைக்கிறார். கடவுளுடைய நாமத்தை புரிந்து தங்களுடைய ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் பேர் வைக்கிறாங்க. தங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் கடவுள் பேர் வைக்க சொல்கிறார். நீ இந்த பேரை உனக்கு வைக்கின்றார், வருஷத்துக்கு பேர் வைக்காதன்றார். இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இயேசு சில பேரை மாற்றுறார். சீமோனுக்கு பேதுருன்னு மாற்றுறாரு, யோவானுக்கு சில பேரை மாற்றுறாரு, எல்லாருக்குமே. இப்போ சவுலை பவுலா மாற்றுறாரு. இப்போ பெயர் ஏன் முக்கியம்னு சொன்னால், பெயர் தான் நமது அடையாளம். எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பேர் இருக்குதுன்னா அதனுடைய தன்மைக்கான அடையாளம். அதனால தான் அவர் அந்த கடவுளை ஆராதிக்கும் பொழுது அந்த பெயர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றதுக்கு 3 அர்த்தம், அந்த 3 விளக்கத்தை சொல்கிறார். அவர் எப்பொழுதும் உன்னதமான தன்மையுள்ளவர், நித்திய ஜீவன் உள்ளவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ரெண்டாவது சொல்கிறாரு, சகலத்தையும் அவரிடத்துலேருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் அவர் தான் அதிகாரியாக இருக்கிறார். 3வது, நமது வாழ்க்கையில் தன்னிகரற்ற கர்த்தர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணி செய்வது. இதுதான் அதனுடைய அந்த இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். இப்போ அவர் பெயரில் அவர் யார் என்ற ஒட்டுமொத்த அடையாளங்கள் இருக்குது. அதனால தான் அந்த பெயரை நான் கனவீனமாக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசுன்றது பெயர். அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி வருவா, அவளுக்கு நீ பேரிடுன்றார். ஏன்னா பேர் ரொம்ப முக்கியம். இயேசுன்னு ஏன் பேர் வைக்க சொன்னார்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். அவர் ரட்சிக்கிறன்றதுக்கு அடையாளமே அந்த பேர் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இஷ்டத்துக்கு இயேசுன்ற பேரை வீணாக பயன்படுத்த முடியாது, கடவுளுடைய பேரை எந்த இடத்துலையும் வீணாக நான் பயன்படுத்தக்கூடாது. அவரை எல்லாவற்றுக்கும் மூலக்காரர், அவருக்கு நான் அடிப்படையும், அவரிடத்துலேருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளும். நான் ஒரு டைம் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லணும், இவ்வளோத்தையும் என் மைண்டுக்குள்ள நான் கொண்டே வர முடியாது. உண்டு வந்தால் தான் அது ஆராதனை. அதனால தான் அது என்ன இப்போது
ஒரு முதல்வரை பார்க்க போகிறேன்னு சொன்னால் அவர் இடத்துல எப்படி போகணும், எப்படி பேசணும், என்ன வார்த்தையை பயன்படுத்தணுன்ற ஆயத்தை உனக்கு இருக்கணும்ல. நீ பாட்டுக்க முதலமைச்சர் ரூமுக்குள்ளே போய் இதெல்லாம் பிரச்சனை நீ சொல்ல முடியாது. உனக்கு கண்டதையும் பேச முடியாது, இஷ்டத்துக்கு பேச முடியாது, குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. அவருடைய பெயரை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ பாயிண்டை நம்ம அந்த டைமில் கன்சியூவ் பண்ணி கொண்டு வரணுமா? அப்படி ஜபத்தில் நம்ம நிறைய நம்முடைய வேண்டுதல்களை சொல்கிறோம், தேவை நம்முடைய அது வேறு. ஆனால் கர்த்தருடைய பெயரை பெக்யூலியர் அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்தும் பொழுது இந்த நாமத்துக்குள்ளாக இருக்கிற இவ்வளவு அர்த்தத்தையும் என்னோட மைண்டில் கன்சீவ் பண்ணி அதனுடைய பெயரை நான் சொல்லுவேன். அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ரைட். அப்போது முதல்ல என்ன பார்க்குறோம் இந்த 3வது கட்டளையில் அப்படின்னா, நான் எந்த இடத்துலையும் கடவுளை குறித்து நான் என்ன பேரை பயன்படுத்தினாலும் மரியாதை இல்லாமல் கனவீனமாக பேருக்கென்று பயன்படுத்தக்கூடாது. நான் கடவுளை பற்றி பேசும்பொழுது கூட ரொம்ப கவனமாக பேசணும். இஷ்டத்துக்கே வாயில் இருக்கிற எல்லா வார்த்தையும் பேசக்கூடாது. ஏன்னா நான் அவரை பற்றி பேசினாவே அவருடைய நாமத்தை தான் விளக்கப்படுத்துகிறேன். நான் கடவுளை பற்றி என்ன பேசினாலும் அவருடைய பேருடைய விளக்கத்தை நான் கொடுக்க முடியும். அவருடைய தன்மை எதை சொன்னாலும் அவருடைய பேர் மூலமாக அவர் என்ன வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை நான் சொல்ல முடியும். இப்போ மோசேட்ட கடவுள் வெளிப்படுத்தும் பொழுது தன்னை குறித்து பூரணமாக எதையும் சொல்லலை. அவனுக்கு பேரை சொல்லி அந்த பேருடைய விளக்கம் தான் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ மோசையால் அந்த பேரில் அவர் என்ன விளக்கத்தை கொடுத்தாரோ அதை மட்டும்தான் அவன் புரிஞ்சுக்க முடியும். அவன் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை குறித்து நீங்கள் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒரு பொழுதும் முழுமையாகாது. நம்ம கடவுளுடைய ஒரு துளியை தான் புரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேதம் படித்தாலும் எவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சாலும் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் புரிய முடியும். அந்த வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் பேரை பயன்படுத்துகிறார். இதுதான்பா என் பேர், இந்த பேருக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குன்னா இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். நான் அவர் விளக்கப்படுத்தும் பொழுது சொல்கிறார், 10 கட்டளைகளில் தான் யாருன்றதை தான் நாமத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ அப்படிப்பட்ட நாமத்தை நான் அஜாக்கிரதையாக கனவீனமாக எங்கேயும் அது ஜபமோ ஆராதனையோ மற்றவங்களிடத்துல பேசுகிற விஷயமோ எப்போ பேசினாலும், நான் கடவுளுடைய அன்பை பேசினாலும் கடவுளுடைய மீட்பை பேசினாலும் முழு குணாதிசயத்தையும் உள்ளடக்கி தான் நான் பேசணும். ஒரு பாட்டை மட்டும் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்றதான் சொல்லுவேன். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் மேற்கொண்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை